ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி எங்கே நான் போகிறதுக்கு ரெடி ஆகுறேன்னா, சாதாரண அவுட்டிங்க்கு இல்லை, தேட்டரில் மூவி பார்க்குறதுக்காக. என்ன மூவி பார்க்க போகிறேன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தாய்க்கிழவி மூவி தான். சில மூவி பார்த்த பிறகு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம லைஃப்பில் எது முக்கியம் இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம டெய்லி ரொட்டீனில் பிஸி ஆகிட்டு நமக்கு உண்மையிலே எது முக்கியமான விஷயங்கிறதே நம்ம மறந்து போய்ட்றோம். இதுக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது யாராருக்கெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு நல்ல சேலரி, குட் பொசிஷனில் இருந்தான், எல்லாமே இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் அந்த ஆஃபீஸோட என்விரான்மெண்ட் ரொம்ப டாக்ஸிக். டெய்லி ப்ரெஷர், அன்னெசரி ப்ளேம், ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறது. அவன் தினமும் இந்த ஜாப் இம்பார்ட்டண்ட், ஃபேமிலி ஃப்யூச்சர் இம்பார்ட்டன்ட்னு நினச்சி டாலரேட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணான், ஜாப் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மென்டல் பீஸ் அதை விட இம்பார்ட்டன்ட். அப்போ தான் லைஃப் அவனுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, எல்லா விஷயமும் லைஃப்பில் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இல்லைன்ட்டு. சில விஷயங்களை விட்டுட்டா தான் நம்ம லைஃப் பெட்டர் ஆகும். அது மணியாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், இல்லை பர்சனாக கூட இருக்கலாம். மணி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட இம்பார்ட்டன்ட். ஜாப் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மென்டல் ஹெல்த் அதை விட இம்பார்ட்டண்ட். டாக்ஸிக்கான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ். உங்கள் ஆஃபீஸ் டாக்ஸிக்காக இருந்தால் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஹார்ட்டுக்கு எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி தேட ஆரம்பிங்க. ஃபோர்த் ஒன், உங்கள் மென்டல் பீஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஒரு ஜாப்க்காக லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப்பில் சில நேரம் நம்ம பாஸ் பண்ணி யோசிக்கணும், நம்ம ஓடுற பாதை சரியா, நம்ம ஹாப்பினஸ் எங்கே இருக்குது. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் ஆனது மணி இல்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் தான். நான் இப்போது இந்த டாபிக் பற்றி உங்ககிட்ட பேசினதுக்கு ரீசன், ஒரு டாக்ஸிக்கான ஆஃபீஸில் வேலை பண்ணிவிட்டு நாள்தோறும் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், ரெஸ்பெக்ட் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், இதுதான் வாழ்க்கையானு. அந்த ஜாபை விட்டேன். இப்போ நான் பீஸாக, ஸ்லோவாக, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறேன். சம்பளம் வேணால் குறையலாம், ஆனால் மனசுக்கு கிடைக்கும் அமைதி அதை விட பெருசு. நீங்களும் டாக்ஸிக் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பயப்படாதீங்க. பீஸான லைஃப் தான் ரியல் சக்ஸஸ். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன். ரிலேட்டபிளாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி லைஃப் ஸ்டோரிஸ் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.